பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாலிலே ஜெபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, விண்டனாய் திரிந்தபோது இறைத்த நீர்கள் எத்தனை, நீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை. உலக இன்பமான சிற்றின்பத்தை துறந்து நிலையான பேரின்பமான சிவனை அடைந்தவர்கள் சித்தர்கள். அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர்தான் சிவவாக்கியர். அவர் பாடிய பாடல்தான் இது. இறைவனுக்கு பூ போடுவது, மந்திரங்கள் ஜெபிப்பது, நீர் ஊற்றுவது, பிரதட்சணம் செய்வது எல்லாம் முக்கியமான செயல்கள் தான். ஆனால் இந்த செயல்கள் அனைத்தும் வெறும் உடலால் செய்பவையாக இருக்காமல் அதில் உள்ளிருக்கும் தத்துவத்தையும் அதன் தாற்பயத்தையும் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அதாவது இறைவனுக்கு பூ சமர்ப்பிப்பது அவருக்கு வாசனையை குணமாக கொண்ட நிலத்தை சமர்ப்பிக்கிறோம் என்று பொருள். தீபம் ஏற்றுவது என்பது அவருக்கு நெருப்பு தத்துவத்தை சமர்ப்பிக்கிறோம் என்று பொருள். இந்த தத்துவங்களால் ஆனதுதான் சரீரமும். நமது எலும்பு, தோல், மஜ்ஜை ஆகியவை நில தத்துவத்தை கொண்டது. பசி, தாகம், கோபம் போன்றவை அக்னி தத்துவத்தை கொண்டது. பூயிட்டு பூஜை செய்வது, பல்வேறு சடங்குகளை செய்வது, நாம் இறைவனுக்கு நமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சமர்ப்பிக்கிறோம். இதை உணர்ந்துதான் நாம் பூஜை செய்ய வேண்டும் என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். சித்தர்கள் கோயிலுக்கு போக வேண்டாம், பூஜை செய்ய வேண்டாம் என்று கூறவில்லை. இறைவனுக்கு நமது ஆன்மாவின் மூலம் பூஜை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள்.